அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக ஜாலியாக கொடைக்கானல் ட்ரிப்பு போயிருக்காங்க. அப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தங்கராஜ் அவர் ஒய்ஃப்க்கு வந்து லெமனை கொடுக்குறாரு. எப்படி இருந்தாலும் உனக்கு ஹில் ஸ்டேஷனில் போகும்போது உனக்கு வந்து வாமிட் வரல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாரு. எனக்குலாம் என்றைக்குமே வாமிட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தாக பேசிட்டு வர்றாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து வாமிட் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இவ்வளோ பேசுனீங்க உங்களுக்கே வாமிட் வந்துருச்சா, இருந்தாங்க லெமன் அப்படின்னு சொல்லிட்டு அழகு மேலே கிண்டல் பண்ணிக்கிட்டு தங்கராஜ் கிட்ட லெமனை வந்து கொடுக்குறாங்க. தெரியல சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காமல் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பி தங்கராஜு வந்து பேசுகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து உட்காந்து பேசி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த ஊருக்காரங்க வந்து பார்த்துட்டு 2-3 பேர் ஆம்பளைங்க வந்து என்ன நீங்கள் இங்கே உட்காந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனையாகும் தெரியுமா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்கள திட்டுற மாதிரி பேசுவோம். சுரேஷ் வந்து என்ன இது பப்ளிக் பிளேஸு, அவங்க வந்து இங்கே இருக்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் உரிமை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் வந்தவங்கள சுரேஷ் வந்து திட்டி அமைச்சிடுறாரு. அழகுமதி பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணும் பையனும் பேசுகிறதோ பழகுறதோ பிடிக்காம தான் நடந்துக்குவார் அப்படின்னு நினச்சா அழகுமதிக்கே வந்து சுரேஷ் பேசுனது ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. ஸோ சுரேஷை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அழகுமதி புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சேர்ந்து எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.